ஆமாம் இந்தியா. நமஸ்தே. நமஸ்தே. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? சென்னையில்? ஐயா டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஏதோ 500 மீட்டர் தானா, 80 km/h ஸ்பீடில் போகுமா? எத்தனை செகண்டு தெரியலைங்க, ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 செகண்ட் 20 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம், எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு நேம் சொல்லுங்கள், அவங்களே உங்களை கூப்பிட்டு போய் அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஜிப்லைனில். வணக்கம் மக்களே, இலங்கையில் எல்லை அப்படிங்கிற பகுதியில் இருக்கேன். போன விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே எல்லையில் நிறைய ஸ்பாட்ஸ்லாம் விசிட் பண்ணோம். அண்டு போன விளாகில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஒரு சாகச சம்பவம் பண்ணலான்னு நினச்சா அவங்க அதை சொதப்பி விட்டு அவங்க ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு காம்பன்சேஷனாக ஆக்சுவலி அந்த அப்சைலிங் சொல்லிட்டு அந்த தண்ணியில் இறங்குவாங்கள்ல, அதான் பிளானாக இருந்துச்சு. பட் அது ஏதோ சில காரணங்களால் அந்த டேம் ஒர்க்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அது எனக்கு தகவல் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஸோ அது காம்பன்சேஷனாக எனக்கு ரீஃபண்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இங்கே வந்து அந்த ஜிப்லைன் ஒன்று இருக்குது, அது நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னென்னா, இப்போ அவங்களால வந்து பே பண்ண முடியல. அவங்க கொலம்போவில் உட்காந்துருக்காங்க, அந்த மார்பிள் ஸ்ரீலங்கா அப்படிங்கிறவங்க. அவங்க தான் அந்த அப்சைலிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. இங்கே ராவணா ஜிப்லைன்ட்டு ஒன்று இருக்குது, அது வந்து வேறு ஒரு குரூப்பு. பட் எனக்காக அவங்க புக் பண்ணுறதுன்னு சொன்னாங்க. என்னென்னா இன்றைக்கி அவங்க வெப்சைட்டில் போனால் 4ஆம் தேதி ஜூன் 9 தான் ஆன்லைனில் புக் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது. இன்றைக்கி 8ஆம் தேதிக்கு அவங்களால டேரெக்டாக வந்து பே பண்ண முடியலையா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் உங்கள் நேம் சொல்லிட்டேன், நீங்கள் டேரெக்டாக போயிருங்க, பட் பேமெண்ட் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, நான் வந்து உங்களுக்கு அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 9,000 சொச்சம் இலங்கை பணங்க. நம்ம மரத்தில் 3,000 ரூபாய்க்கு கொஞ்சம் குறைவாக வரும். ஸோ பார்ப்போம் அவங்க கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நம்ம ஜிப்லைன் போதும், அது பண்ணிடலாம். அண்ட் அப்சைலிங்க்கும் ரீஃபண்ட் வரணும். அவங்க ஏதாவது ஸ்கேம் பண்ண போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு பண்ணுறேன். நாளைக்கு மண்டே, நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தெரிஞ்சிடும், அது நான் விலாகில் நான் அப்டேட் பண்ணுறேன் கீழே டெக்ஸ்ட்டில். ஓகே, ஸோ இப்போ நம்ம வண்டி இருக்குது, ஆல்ரெடி போன விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். நம்ம போகிற வழியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு, மணி 1:30 ஆகுது, லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 2 மணி ஸ்லாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கிளம்பும். நம்ம ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். வண்டி பார்க்கிங்லாம் அங்கே நம்ம 2 வீலர் அங்கே விட்டாச்சு. பார்க்கிங்க்கு 100 ரூபாய் லங்கன் ருப்பி. நம்ம பணம் 30 கிட்ட. இப்போ இங்கேருந்து நடந்து போகணும் போல். இதில் எப்படி வண்டி ஓட்ட போகுது? ஆக்சுவலி இங்கே இந்த பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு காமனாக, நிறைய கெஃபே, அப்புறம் இது ஸ்பா அப்படின்லாம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 400 மீட்டர் தாங்க இருக்கும் நம்ம ஜிப்லைனு. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஸ்விங்கெலாம் இருக்குது. இந்தோனேஷியாவில் இந்த பாலி ஸ்விங் இருக்கும்ல, அந்த மாதிரி இப்போ எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. ரேட்டெல்லாம் இங்கே போட்டுருக்காங்க. நான் அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து ஆட் பண்ணுறேன். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க, கேமராவில் எடுக்கிறாங்க, ஃபோனில் எடுக்கிறாங்க. இங்கே போட்டுருக்காங்க சிங்கிள் ஸ்விங்கு, கப்பிள் ஸ்விங்கு, லோக்கலுக்கு ஃபாரினுக்காக ரேட்டு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வேணும்னா இந்த மாதிரி பூவெல்லாம் போட்ட மாதிரி ஃபோட்டோகிராஃபி ட்ரோனில் கூட எடுத்து கொடுக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணும்க்கு எக்ஸ்ட்ரா பணம். அது நிறைய கடைங்க இருக்குங்க. எல்லாம் ஒரு ப்ராப்பர் டூரிஸ்ட் இடம். நிறைய இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இந்த ஊர் மக்களும் நிறைய பேர் வராங்க. நல்ல ஒரு சூப்பரான வியூ. இதுதான் அந்த ராக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு தங்கி அந்த ஹாஸ்டல்லேருந்து ஒரு மலை தெரிஞ்சதில்ல, இதுதான் அது. இதோட இன்னொரு பக்கம் தான் நமக்கு விசிபிளாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து ஸ்கை வாக் கூட ஏதோ இருக்குங்க. அப்படியே அந்த மாதிரி நெட்டிலேயே பாலம் கட்டி வச்சுருக்காங்க, அதில் நடந்து போகலாம் போல். இதுக்கெலாம் எவ்வளோ ரேட்டு போட காணோம். பட் இங்கே தான் இப்போ ரீசெண்ட்லி ஓப்பன்டுன்னு அங்கே ஃப்ரண்ட்லேயே பார்க்கிங்லேயே பேனர் வச்சுருந்தாங்க, ஃபஸ்ட் டைம் இன் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு. இதே பாது தாங்க இந்த லிட்டில் ஆடம் ஸ்பீக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் இதே வழி தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அந்த கஃபேஸ், ஆடம் ஸ்பீக்கு, ஜிப்லைனு, ஸ்கை வாக்கு, எல்லாத்துக்கும் மக்கள் இந்த சைடு தான் வராங்க. குழந்தைங்க ஜிப்லைனில் அப்படியே அங்கே போய்ட்டு லேண்ட் ஆவாங்க. செம வேகமாக போகுது. நம்ம கேமரா கொண்டு போக முடியுமான்னு தெரியலையே, பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இன்னும் போகிறாங்கப்பா. ஸ்டாப் ஆகிட்டாங்களா? ஆமாம், அங்கே நின்றுட்டாங்க. இப்போ திரும்ப அந்த மார்பிள் ஸ்ரீலங்காலேருந்து கூப்பிட்டாங்க. நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டாம், எல்லாம் பண்ணியாச்சு, நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு நேம் சொல்லுங்கள், அவங்களே உங்களை கூப்பிட்டு போய் அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஜிப்லைனில். நடக்கும் நல்லா மேலே அங்கே போகணுங்க.
அந்த மேலே டாப்பில் இருந்ததில் அந்த ஷெட்டு மாதிரி அங்கே தான் போகணும். ஃபஸ்ட் இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் இங்கே இருக்குது. ஓகேங்க, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. இதில் ஏதாச்சும் நமக்கு சேதாரம் ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு இல்லைன்ட்டு. இது வந்து யூஷுவல் பேமெண்ட்டுக்கான QR கோடா, பட் நமக்கு ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க மார்வெல் ஸ்ரீலங்காலேருந்து. ஸோ இங்கே ஜஸ்ட்டு காமிச்சா இவங்க ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, முடிச்சுட்டு போக வேண்டியதான். ஸோ அவங்க போட்டிருக்காங்க மினிமம் மேக்ஸிமம் வெயிட்டு ஹைட் எல்லாம். இங்கே வந்து வெயிட் செக் பண்ணியாச்சு. நம்ம சேஃப்டி லாக்கர் பேக்லாம் வைக்கிறதுக்கு ஒரு 2000 ருபீஸு ரீஃபண்டபிள் டெபாசிட்டு. நேம்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ கூப்பிட்டாங்க போகலாம். நம்ம தலைவருக்கு கொடுப்பாங்க. First turn out. ஓகே, Step in the 3 loops. 3 loops. Oh, okay. Yeah. Oh, sorry. No? Okay. தமிழ்நாடு. இன்னும் தமிழ்? First turn out. Yeah, sure. How many days you have? First time. I'm leaving tomorrow, like 1 week. 1 week. Yeah. How salary? Huh? Yeah, it's really good, very nice. You're from Ella or Tamil? Yeah. Ella. Specs is fine, no? Specs? Fine. Is it right? Huh? Is it right? All good. Okay. Oh, okay. All set. Over. Thank you, bro. Which way? This way? You can go stairs. Turn right. Okay. Thank you. போமா அவங்க திரும்ப நடக்க விட்டாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் இருக்குது. அதான் தத்தக்காப்பதான் நடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ரிஷிகேஷில் பஞ்சி ஜம்பிங் பண்ணாங்க. அங்கே வந்து 2 காலையும் சேர்த்து கட்டி விட்டுருவாங்க, நடக்கக்கூட முடியாது. அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி இந்த வால் கிளைம்பிங் கூட இருக்குது. அண்ட் இந்த கோபுரம் நம்ம வச்சுருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. சப்போஸ் இங்கே ரெண்ட்டுக்கு எடுக்கணும்னா 2000 2500 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் யூஸ் பண்ணோம்னாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, பட் என்ன டைட்டாக இருக்கிறது நல்லது தான். போகும்போது டேஞ்சர் நோ இன்சிடென்ட். ஓகே, டிபார்ச்சர் பிளாட்ஃபார்ம் போமா. அதில் கொஞ்சம் அழகான பூக்கள். ஏன்னா 2 லைன் இருக்குங்க, 2 பேராக அமுச்சு விடுவாங்க. ஜோடியாக வந்தால் 2 பேர் ஜோடியாக போகலாம். நம்ம சோலோவாக வந்திருக்கோம். நம்ம கூட கம்பெனிக்கு யாரும் தெரில, பார்ப்போம். இந்தியா. நமஸ்தே. நமஸ்தே. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கியா? சென்னையில்? யா. நல்ல கேட்டுங்கோ. கேபிள் தொடாது, தொடக்கூடாது. ஓகே. இங்கனோ விரல் போட வேணாம். சரியா? கை இங்கன்னு வச்சிருங்க. ஒரு கை இங்கன்னா ஒரு கை கேமலா. ஓகே. அந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்களா அங்கன? ஆமாம். அந்த பிளாட்ஃபார்ம் கிட்ட போயிட்டு தலை கொஞ்சம் பின்னுக்கு எடுங்க. பின்னுக்கு இப்படி அந்த மாதிரி. ஓகே. ஸோ மிடில் ஆஃப் த கேபிள் கொஞ்சம் சுத்துறே, அது பரவாயில்லை. சரி. சரி, உட்காருங்க. நல்லா உட்காருங்க. சேன மாதிரி உட்காருங்க. காலை தூக்குங்க. ஓகே. காலை தூக்குங்க. கூட வெயிட் போட வேணாம். கை ரிலாக்ஸ் வச்சிருங்க. இந்த மாதிரி தான் போக வேணும். சரி, வழியில தான் கம்ஃபர்டபுள். யா. கொஞ்சம் பின்னுக்கு சாய். ஓகே. இந்த மாதிரி. ஓகே. சரி. ஓகே. சரி, எலும்புங்க. ஓகே. Okay, all set. Then நம்ம பாதை. Just deposit arrival. Both line are ready. Take off. கொஞ்சம் முன்னுக்கு வாங்கல. Confirm safety of. Okay. சரி, உட்காருங்க. ஓகே.
உட்காருங்க சேலம் வந்து உட்காருங்க சரி கேமரா இந்த மாதிரி வச்சுருங்க ஓகே ஓகே 3 2 1 கோ கால் தூக்குங்க ஓகே पिया पोड्डा किन्ने ये मान दे पा पोड्डा किन्ना व्यूस बोले दे ता पे विनाडी बेतरी स्पाई ने இங்கே படிக்கிட்டு இருக்கா वो अगले पासे इधर से मैं काउंट देने के लिए डरन है அது டக்குன்னு வாங்கிட்டாரு அங்கே நம்மளை பிடிச்சாங்க அப்படி இங்கே வந்து நம்ம ஃப்ளைட்டில் இருக்கோம் இல்லையா அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகே வாட்ஸ் த டோட்டல் டிஸ்டன்ஸ் 500 meters அந்த ஸ்பீட் 80 kilometers hours take it off yeah ஓகே ரஜிங்க கேபின் அதை பாருங்க ஓகே जगन जाना को जगन कोई जानले से அதுதான் ஓ சரி சரி ஓகே ஓ எங்கே வழி ஓகே நம்ம வண்டி அங்கே இருக்குது அதில் வந்து திரும்ப நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருவாங்க ஃப்ரீ ஷட்டர் சர்வீஸ் அவைலபிள் ஃபார் வெயிட்டிங் ஏரியா அப்படி போகணும் அதே கூட இப்படியோ மழை ஓரமாக தான் வச்சுருக்காங்க ஓகே வண்டி ஃபுல்லாக எடுப்பாங்க போல் நம்ம ஊர் ஷேர் ஆட்டோ மாதிரி அது கென்யாவில் இந்த மட்டாட்டூஸ் செகண்ட் டைம் பண்ணணும்னா 2500 தான் உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டோடு எடுத்துருக்காங்க கூடவே வந்துருச்சு அதுவும் நல்லா இருக்கும் அந்த ட்ரோன் ஷாட் இன்னும் நம்ம ஒரு 360 டிகிரி கேமரா வச்சுருந்தா இன்னும் அருமையாக வந்துருக்கும் கிளம்பியாச்சு 6 பேர் இருக்கும் திரும்ப நம்ம இந்தியா விட்டுட்டாங்க மொத்தமாக லாக்கர் ரூம் வந்துட்டோம் நம்ம அது வந்து லாக்கர் 4 போயிட்டு திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம் இந்த கியூஆர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தப்போ 2:42ங்க மணி இப்போது 3:11 ஆஃப் அன் ஹவர் டோட்டலாகவே கியூ இல்லைங்கிறதுனால டக்குன்னு முடிஞ்சுது சாவி கொடுத்து டெபாசிட் வாங்கிடலாம் ஆமாம் புரியல இந்தியா கண்டிப்பாக ஆமாம் இந்தியா சென்னையிலேருந்து இருக்கும் இதில் பண்ணும் லாஸ்ட்டு உங்கள் பேரா யசோதனி ஓகே தேங்க்யூ நீங்கள் எந்த ஊரா இல்லை இங்கே தான் ஓ ஐ மீன் லைக் எல்லாவா எல்லா ஓ சரி நைஸ் ஓகே தேங்க்யூ பாப்பா நைஸ் பை நிறைய இடத்துல தமிழ் மக்கள் இருக்காங்க இந்த பகுதியில் நம்ம அங்கே நம்மளை அனுப்பிச்சி விட்டதில் அந்த லைனில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்த அவர் தான் தமிழ் இங்கே கவுண்டரில் இருந்தவங்களும் சூப்பருங்க ஆக்சுவலி இதுவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது நமக்கு காலையில் அந்த ஃபால்ஸில் அந்த அப்சிலிங் மிஸ் ஆனது இப்படி ஒரு அனுபவத்தை கொடுத்ததுக்கு இதுவும் நல்லாயிருக்கு ஆனால் அது டக்குன்னு முடிஞ்சிச்சு ஏதோ 500 மீட்டர் தானா 80 km/h ஸ்பீடில் போகுமா எத்தனை செகண்டு தெரியலைங்க ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் 10 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங் கூட ஒரு 1 மினிட் கொஞ்சம் அந்த பவுன்ஸ் ஆகுது அதுன்னு சொல்லிட்டு ஆகும் இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஓகே இங்கே ஒரு வியூவிங் ஏரியா இருக்குது ஃப்ளையிங் ராவணம் ஐ திங்க் அதுதான் ஆடம்ஸ் பீக் நினைக்கிறேன் அது மேலே போனோம்னா அந்த சன்ரைஸ் சன்செட்லாம் செம்மையாக இருக்கும் அதுதாங்க ட்ரோனு திரும்ப வருது அவங்க லேண்ட் ஆனதான் இது திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டாங்க
ஐ திங்க் ட்ரோன் ஷாட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சிங்கிளாக அனுப்புவாங்க. என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல், அதுவும் ஜாலியாக தான் இருக்குது. இதுதான் இந்த ஜம்ப்புன்னு நினைக்கிறாங்க. பஞ்சி அளவுக்கு இல்லை, அப்படியே இறக்கி விடுவாங்க போல். ஓ, இந்த வால் கிளைம்பிங்கு சின்ன பசங்களாம் பண்ணுறாங்க. இந்த ஜிப்லைன் வந்து நான் முன்னாடியே பார்த்தேன், ஆனால் வந்து பிளான் பண்ணலை. ஏன்னா இந்தியாவில் நிறைய ஜிப்லைன் அங்கேயே நான் போனது கிடையாது. ஏன்னா ஜிப்லைனில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. ஏன்னா பஞ்சி ஜம்பிங் பண்ணியாச்சு, பேராகிளைடிங்கும் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜிப்லைனில் பெருசாக எனக்கு ஒரு ஆர்வம் வந்ததில்லை. இன்றைக்கி பண்ணணும்னு அமைஞ்சிருச்சு, பண்ணியாச்சு. அதுவும் நல்லா தாங்க இருந்துச்சு. அப்படியே அந்த வேகமாக போகும்போது நல்லா வந்துச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்துச்சு. இப்போ ஃபுட்டேஜ் செக் பண்ணேன். என்ன ஒரு 360 டிகிரி கேமரா இருந்துச்சுன்னா செம்மையாக வந்துருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேபி அது பண்ணோம். ஃபஸ்ட்டு யூடியூப்லேருந்து இன்கம் வரட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போது இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கலாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஆடம்ஸ் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே வந்து ஒரு சின்ன ஹைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளானு சன்செட் டைமில். இப்போ நம்ம ஹாஸ்டலில் அந்த சுவிட்சர்லாண்டு பொண்ணு தங்கி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணை வந்துட்டு இங்கே தான் சுற்றின்னு இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஹைக் வந்து அவங்க கூட போகலான்னு சொல்லிட்டு பிளானு. ஸோ அடுத்த வ்ளாகில் சந்திக்கலாம். பை.